கம்பு கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். நைட்டே ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோன்னா காலையில் சிம்பிளாக ஒரு 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கம்பு எடுத்துக்கிறேன். கம்பு வந்து உங்ககிட்ட அழாக்கு இருந்துச்சுன்னா அதில் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து 173 கிராம்ஸ் இருந்துச்சு எனக்கு. இதை இப்போ நான் நல்லா வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போயே கூட நீங்கள் இதில் கல் இருக்குன்னா க்ளீன் பண்ணிடலாம். நான் வந்து இதை ஃபஸ்ட்டு ஊற வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு இந்த தண்ணியெலாம் ட்ரெயின் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதில் கல் இருக்கும். ஸோ கல் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நம்ம பவுட்ரு வந்து ரொம்ப ஃபைனாக பண்ண மாட்டோம். ஸோ கல் வந்து பவுட்ரு ஆகாது. நம்ம கூழ் குடிக்கும் போது நம்மளுக்கு கல் வாயில் மாட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணும். மோஸ்ட்டாக நம்ம தண்ணி நிறையா ஊற்றிட்டு மேலே இருக்க கம்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் செட்டில் ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் இருக்க கம்பை மட்டும் கொஞ்சமாக எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கோரஸாக பவுட்ரு பண்ண போகிறேன். ரொம்ப பவுட்ரு பண்ண வேண்டாம். லைட்டாக நம்ம வந்து மிக்சியில் வந்து ஸ்பின் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்பின் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த கம்பு வந்து அரைப்படாது. ஸோ இந்த மூடி ஓப்பன் பண்ணி மேலே இந்த முழுசாக இருக்க கம்பெல்லாம் உள்ளே மறுபடியும் போட்டு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி கோரஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கம்பை வந்து குக் பண்ணணும். குக் பண்ண வந்து தண்ணி தேவை. தண்ணி வந்து நான் ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அது வந்து கரெக்டாக 561 ml இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லைட்டாக அந்த கொதி ஸ்டார்ட் ஆக போகுது, பபுள் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்க கம்பை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப ஹீட் இருக்கும் இதில். ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் வந்து கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். குக்காக என்ன ஆகும்னா ஸ்லோவாக வந்து அந்த லம்ப், அந்த கட்டியாக ஃபார்ம் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகி குக் ஆகும். ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி மட்டும் பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி பபுள்ஸ் நல்லா கொதிச்சு அப்படியே பபுள்ஸ் வந்து வெளியே அடிக்கும். ஸோ கையிலலாம் பட சான்ஸ் இருக்குது. இது கரெக்டாக எவ்வளோ நேரம் குக் பண்ணணுன்னா ஒரு 13 to 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தீயாமல் மட்டும் பார்த்துக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு 13 to 15 மினிட்ஸ் குக் பண்ணியிருப்பேன் இதை. ஸோ குக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்காகிடும். அதே மாதிரி வீடு ஃபுல்லாக செம்ம வாசனை அடிக்கும். அதாவது கம்போட வாசனை வீடு ஃபுல்லாக அடிக்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் இது நல்லா குக் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ நான் ரொம்ப மிட் நைட்டில் பண்ணேன். ஸோ எனக்கு இது சீக்கிரமாக ஆறணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா தண்ணி ஊற்றிட்டு அதுக்குள்ளே எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் இதை நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கம்பு வந்து நல்லா திக்காகிடும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி பிடிச்சி கூட நம்ம வேறு கிண்ணத்தில் மாற்றலாம். நான் அப்படியே வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஸோ தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டே வந்து காலையில் புளிச்சிடும். அதே மாதிரி ஃபர்மெண்டேஷன் நடக்கும். ஸோ புளிச்சிடும் இது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டிப்பாக தயிர் தேவை. ஸோ அதனால் நான் பாலை வந்து நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதில் வந்து தயிர் போட்டு வச்சுட்டேன். ஸோ காலையில் கரெக்டாக வந்து கேர்டும் புளிச்சிருச்சு. இந்த மாதிரி திக்காக இருக்குது. ஸோ இன்னமேட்டு நான் வந்து அந்த கம்பு எப்படி புளிச்சிருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு ஊற வச்ச தண்ணி. ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் கீழே ஊற்றிடணும். ஏன்னா கம்பு புளிச்சதால் கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணாலே தெரியும் அந்த தண்ணி புளிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கேர்டு வந்து ஒரு 9 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு கல் உப்பு, நம்ம குக் பண்ணும் போதே கல் உப்பு சேர்த்துருக்கோம். பட் இப்போ நம்ம தயிர் தண்ணியில் ஆட் பண்ணுறதால எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த லம்ப்ஸ்லாம், அந்த கட்டியாக இருக்கிறதுலாம் நல்லா கரையும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சோன்னா ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம மாங்காய், அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டோன்னா கூழ் ரெடி. நான் வந்து இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து துவையல் தான் பண்ணியிருந்தேன், உளுத்தம்பருப்பு துவையல். ஸோ என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவளுக்கு கொடுக்க போது சாம்பார் வெங்காயம்லாம் எதுவும் போடல. நாங்கள் சாப்பிட போது கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லிலாம் போட்டு, மாங்காய் வந்து வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டா நம்ம சாப்பிட போது போட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணோன்னா கூழ் ரெடி. சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். காலையில் ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம்.